ஹலோ கைஸ், நம்ம இப்படி நேற்று என்கியூ ட்ரேட் பண்ணியிருந்தேன்னு பார்க்குறோம். என்னோட எஃப்எக்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி நான் இது பண்ணேன்னு காமிக்கிறேன் ட்ரேடு. இதுதான் ட்ரேடு. செல்லு 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 எடுத்தது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செல்லு பார்சல்ஸ் எடுத்துகிட்டு ட்ரையல் ஸ்டாப் வச்சு ரிட்டன் பை எடுத்தது. பை எடுத்து இங்கே பார்சல்ஸ் எடுத்தேன். ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ரிட்டன் பை எடுத்து ட்ரேடு முடிச்சது. மொத்தம் 3 ட்ரேடு. அந்த 3 ட்ரேடை எப்படி ப்ரொஃபைல் பண்ணோன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட நரேட்டிவாக இருந்துச்சு. முந்தானேத்து சரி, ஐ மீன் மண்டே மண்டே தானே? ஆமாம், மண்டேவா டியூஸ்டேவா? ஆமாம், மண்டே நரேட்டிவ் எனக்கு இதுதான் இருந்துச்சு. இந்த வீக்குக்கு ப்ரொஃபைல் நான் இதுதான் வச்சுருந்தேன். இது அச்சுப்பொறி சார்ட்டு, ஆர்டிஹெச்சா அச்சுப்பொறி சார்ட்டு. ஓகேவா? ப்ரைஸ் கரெக்டாக அந்த ஓபிக்கு ரிஜெக்ட் பண்ணிச்சு. முந்தானேத்து மண்டே ரிஜெக்ட் பண்ணி க்ளோஸ் வச்சிருந்துச்சு. அப்புறமேலு இன்னைக்கு ஐ மீன் நேற்று கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆனப்போ நம்ம இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு புஷ் பண்ணணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்டா இதுக்குள்ளே தான் சிபிஐயோட டேட்டாவும் இருக்குது. நான் அதையும் காமிக்கிறேன். செல்லு எதனால் எடுத்தேன்னு சொல்கிறேன். முதல் செல்லு சிபிஐ டேட்டாவோட லோவை எடுக்கணுன்னு தான் செல்லு எடுத்தது. அதுக்கேற்றாப்புல அந்த ஹையை ஸ்வீப் பண்ணிடுச்சு. இஎஸ் ஸ்வீப் பண்ணல. டேட்டா லோ இங்கே தான் இருக்குது. 9 o'clock 15 எஃப்இஜிக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ணிடுச்சு. ரெண்டுமே டேட்டா ஹையாக எடுக்காமல் இருக்கவாசி இந்த கேண்டில் சிஆர்டி ஆக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஆமாம், இந்த கேண்டில் உங்களுக்கு சிஆர்டி ஆக்ட் ஆச்சு. அப்போ லோ எடுத்துகிட்டு வெளியே புஷ் பண்ணணும். நம்ம இப்போ அங்கேருந்து லோவுக்கு டார்கெட் பண்ணுறதுக்கு 9 o'clock நம்மளுக்கு இந்த 15 எஃப்இஜி கிடச்சி க்ரியேட் பண்ணிச்சு. 9:30 அதுக்குள்ளே போயிட்டு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மேனிப்புலேட் பண்ணிச்சு. இங்கே ஃபஸ்ட்டு சிஏடி கிடச்சிருக்கு. இங்கே எடுத்துருக்கணும். ஏன் எடுக்கலைன்னா இங்கே எடுக்கும்போது எஸ்எம்டி இல்லை. ரெண்டாவது இங்கே எடுக்கும்போது டைமாக எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல எடுக்கணுன்னே டெலிவரி ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிட்டன் இங்கே டாப் ஆகிட்டு ரிஜெக்ட் பண்ணும்போது தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரேடு இங்கே தான் விழுந்துருந்துச்சு. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ட்ரேடு அந்த இதில் டெலிவரி ஆகும்போது இருந்துச்சு. எஸ்எல் இங்கே தான் இருந்துச்சு. நான் டேட்டாவில் டிபி வைக்காமல் ஆர்டிஹெச்ஆ இடிஹெச்ஆ டிபி வச்சிட்டேன். நான் அந்த ட்ரேடே இங்கே வரைக்கும் புஷ் பண்ணி விட்டுருவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் டேட்டா லோ எடுக்கும்போது இங்கே ஒரு பார்சல்ஸ் எடுத்துட்டேன். ஏன்னா ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு என்ட்ரி ரிட்டன் இந்த இந்த ஹைலையும் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ஏன்டா 5 minute நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு பிடிஆர் இருந்துச்சு 5 minute. 5 minute எஃப்இஜி வித் இந்த கோடும் இருந்துச்சு. அப்போ அங்கேருந்து சாரி 5 minute எஃப்இஜி அந்த கோடு ஒரு நிமிஷம். 5 minute எஃப்இஜி வித் அந்த ப்ரீவியஸ் லோவோட இது அலைன் ஆச்சு. அலைன் ஆகும்போது இங்கே ஒரு ட்ரேட் போட்டிருந்தேன். ட்ரேட் போட்டு என்னோடய எஸ்எல் இங்கே அடுத்து ட்ரையல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே போகும்போது நான் பார்சல்ஸ் எடுத்தேன். ரிட்டன் எனக்கு அது பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. பிரேக் ஈவன் அடித்ததுக்கப்புறம் நான் பைக்கு அதுக்கப்புறம் தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் ஆர்டிஹெச்ஆ விட்டதை. ஆமாம்ல, நம்ம ஆர்டிஹெச்ஆ ப்ரைஸ் கேப்பை ஃபில் பண்ணுது. கேப்பை ஃபில் பண்ணி
கேப்பை ஃபில் பண்ணிட்டு திருப்பிச்சு, ப்ளஸ் அதோட நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் நரேட்டிவ் அலைன் ஆச்சு. அலைன் ஆகும்போது நம்ம அப்போ டைரெக்ஷனை திருப்பணும். அலைன் ஆனதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி தான் இங்கே ட்ரேட் எடுத்தேன். அடுத்த 15 மினிட் பிடிஆருக்குள்ள வரும்போது 15 மினிட் எஃப்இஜி வித் ஆர்டர் பிளாக்கு இல்லை சிஎஸ்டி எது வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் அடுத்த ட்ரேட் எடுத்தேன். இங்கே எடுத்தேன்னா இந்த இருங்க இல்லை அதுக்கப்புறம் நான் இங்கே ஒன்று எடுத்தேன். இங்கே ஒன்று சாரி, இது வந்து கடைசி ட்ரேடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கேயே எடுத்தேன் 5 மினிட் வந்து சப்போர்ட் பண்ணும்போது அந்த லோவில் எடுத்தேன். ஆமாம், இந்த லோலேயே நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன். கரெக்ட் 3 மினிட் சப்போர்ட் பண்ணும். திருப்பினோடனே நான் 3 மினிட் பிடிஆரை பார்த்து 3 மினிட் சப்போர்ட் பண்ணும்போதே எடுத்தேன். இங்கே இன்வர்ஸ்க்குள்ளே 1 மினிட்ல சப்போர்ட் பண்ண ட்ரேட் எடுத்தேன். அந்த இன்வர்ஸில் வந்துட்டு நான் 1 மினிட் போய் இதாவது இன்வெஸ்ட்ல வந்துட்டு 1 மினிட்ல இங்கே க்ளோஸ் வச்சோடனே தெரிஞ்சிச்சு இது டெலிவரி பண்ண போகுன்ட்டு. அப்புறம் ரிட்டன் இங்கே ஒரு இங்கே ட்ரேட் எடுத்தது தான். இந்த ஹை எடுக்கும்போது ஒரு பார்சல்ஸ் எடுத்தேன். ரிட்டன் வந்து இது திருப்புறாப்புல இருந்துச்சு. ஏன்னா மேலே ஐஎஸ் வந்து இங்கே போய் எடுத்துகிட்டு இங்கே எஸ்எம்டி வச்சிருச்சு. அப்போ நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் என்ட்ரான் இந்த லெக்கில் என்ட்ராகி அப்புறம் தான் க்ளோஸ் பண்ணேன் அந்த ட்ரேடவே. 1 மோராயன் கைஸ் கடுப்பகளை போயிட்டு ஒரு கால் வந்துருச்சு கைஸ். ஆமாம், அந்த 3 மினிட்டோட இதுதான் 3 மினிட்டோட இதில் எடுத்த என்ட்ரி. சிஎஸ்டி ஆனோடனே இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். இதோட நான் இது வந்து இங்கே வச்சுருந்தேன். இதோட டிபி போட்டு ஒன்று 0.5 எல்லா ட்ரேடுக்குமே 0.5 தான் ரிஸ்க் வச்சுருந்தேன். கடைசி ட்ரேடுக்கு மட்டும் 1% ரிஸ்க் வச்சுருந்தேன். இது வந்து என்னன்னா நான் அப்புறம் இங்கே ஒரு பார்சல்ஸ் எடுத்தேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து இஎஸ் மேலே போயிடுச்சு. இது போகாமல் அங்கே அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் பார்சல்ஸ் போட்டேன். பார்சல்ஸ் போட்டுட்டு எஸ்எல்லை வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுருந்தேன். அது என்னன்னா மறுபடியும் புஷ் பண்ணச்சு. இந்த லெக்கு வந்து மறுபடியும் பெரிய எஸ்எம்டி ஆகட்டியும் நான் இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த லெக்கோட இதில் ஒரு ரிட்டர்னு மறுபடியும் அதுக்கப்புறம் 5 மினிட் பார்த்துட்டு ஏன் ரிஜெக்ட் இப்போ செல்லானால் செல் கண்டினியூ ஆயிருங்களா. அப்போ ஏன் ரிஜெக்ட் பண்ணதுன்னு தேடும் போது 5 மினிட்ல வந்து ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணி ப்ரைஸ் வந்து ஹோல்டு பண்ணது. அதுக்கு தான் ரீட்ரெஸ்ட் ஆகிருக்குன்ட்டு ஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரேட் எடுத்தேன். மறுபடியும் எங்கே எடுத்தேன்னா இங்கே எடுத்தேன். ஆமாம், ஏன் அங்கே எடுத்தேன்னா இப்போ அங்கே ஏன் இங்கே எடுத்தேன்னா இந்த எஃப்இஜி ஹோல்டு ஆகுமா ஆகாதான்னு நமக்கு தெரியாது. அதனால் இது ஃபெயில் ஆக விட்டு தான் நான் எடுத்தேன். அப்போ இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னே அங்கே எடுத்துகிட்டு ஆர்டர் பிளாக்கோட லோவில் எஸ்எல் வச்சுட்டு எனக்கு இது வந்து 1:2 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆமாம், இந்த கைக்கு மேலே போகணும். அப்படி தான் வந்து நான் 8% கெயின் பண்ணேன். இங்கே ஒரு 2%. இந்த ட்ரேடு வந்து 1% ரிஸ்க் வச்சிருந்தேன். இங்கே வந்து பாசிஸ் எடுக்கும்போது இங்கே ஒரு 2% எடுத்தேன் 4. அதுக்கப்புறம் பாசிஸ் 2%, ரிட்டன் ட்ரையல் ஸ்டாப் ஒரு 1%, இது 3, இது 2 5, இது ஒரு 3 8% மொத்தம். அதுதான் இந்த மொத்த ட்ரேடு. ஹோப் யூ கெட் சம்திங். இதோட நரேட்டிவ் என்னன்னா சிம்பிள் தான். இந்த பைஸ் ஃபுல்லாமே இப்போ ஆர்டிஹெச்சாக பார்த்தா கேப் ஃபில் ஆகிட்டு எஸ்எம்டி கொடுத்துச்சு அந்த இதோட இது. இப்போ இடிஹெச்சாக நம்ம பார்க்கும்போது டேட்டாவோட லோ டு ஹை. இது எப்பயுமே நடக்கும். சிபி மோஸ்ட்டாக டேட்டா லோ டு ஹைன்னு நடக்கும். இங்கே வந்து டேட்டா லோ எடுத்துட்டு திருப்பும்போது நான் இங்கே எடுத்திருந்தேன் ஹையர் டைம் ஃப்ரேமாக திருப்பினதுக்கப்புறம் இஎஸ் வந்து அந்த டேட்டா லோ எடுக்கவே இல்லை. என்ன இருக்குல்ல டேட்டா லோவை இஎஸ் எடுக்கவே இல்லை.
அவ்வளோ. இதுதான் பைக்குரிய நரேட்டிவ். செல்லுக்கு வந்து டேட்டா லோ எடுக்கும்னு அடிச்ச செல்லு, ப்ளஸ் கேப்பையும் சேர்த்து ஃபில் பண்ணும். அதோட டேட்டா லோ அலைன் ஆகும்போது கேப்பையும் சேர்த்து ஃபில் பண்ணும்னு எடுத்த ட்ரேடு. மே மே கெட் சம்திங் டுடே நியூ. இல்லை, ஏற்கனவே இது பார்த்துருப்பீங்க. ஆனால் அலைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹோப் யூ கெட். டவுட் இருந்தால் கேளுங்க டிஸ்காலில், என்னன்னு சொல்கிறேன்.